ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்த உளுந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே தோல் நீக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பு உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ டக்குன்னு வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த ரெசிபியை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் உளுந்து வந்து கருப்பு உளுந்து இருக்காது. அப்போ வந்து செய்ய முடியாமல் போயிடும் பாருங்கள். இப்போது எல்லார் வீட்லையுமே உளுத்தம்பருப்பு இருக்கும். இந்த ரெசிபியை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற உளுந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக உளுந்து சேர்த்துட்டோம்னா கசப்பாக இருக்கும், உளுந்து கஞ்சி வந்து குடிக்க முடியாது. ரொம்ப குறைவான அளவு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெந்தயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25-30 வெந்தயம் சேர்த்திங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். தண்ணியில் ஒரு 2-3 முறை அலசி எடுத்துக்க போகிறேன். 2-3 முறை அரிசியும் உளுத்தம்பருப்பையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு உளுத்தம்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச உளுந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக இடித்து வெல்லத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த உளுந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கருப்பட்டி வச்சு செய்வாங்க. நம்ம வீட்டில் டக்குன்னு உளுந்து கஞ்சி செய்யணும்னு நினைக்கும் பொழுது வெல்லம் இருக்கும். அதனால் நான் வந்து வெல்லத்தை வச்சு உங்களுக்கு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு இப்போ செய்கிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த உளுந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்குவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டை கட்டுற பதத்துக்கெல்லாம் வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டை கட்டாது, நல்லா சூப்பராக இருக்கும். உளுந்து கஞ்சி செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவோட தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இப்போ மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. உருண்டைகளெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா குக் பண்ணணும். தீ ஃபுல்லாக ஆக்கும் போது சீக்கிரமாக உருண்டை கட்டிடும். அப்புறம் அடி பிடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது நல்லா நம்ம குக் பண்ணணும். உளுந்து வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு செய்யும்பொழுது அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை இப்போது வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு முறை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் இல்லைனா பசும்பால் கூட நீங்கள் காய வச்சு சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். டக்குன்னு சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே டேஸ்டியாக உளுந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக அடிக்கடி உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 பேராவது குடிக்கிற அளவுக்கு நமக்கு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடும். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க
இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.